ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது இப்போ எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னா குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோயிலுக்கு மலை மேலே டூ வீலர்லேயும் வரலாம், கார் மூலிமா வரலாம், படிக்கட்டு மூலியமாகவும் வரலாம். படியில் பார்த்திங்கன்னா 84 படிக்கட்டு இருக்குது. ஈஸியாகவே நடந்து வந்துடலாம் நம்ம. இதுதான் படிக்கட்டு வழி. இதுதான் உள்ள வரும்போதே கொடிமரம் இருக்கும். முருகரை பிள்ளையாரை வணங்கிட்டு நம்ம போயிட்டு முருகப்பெருமானை பார்க்கலாம். வாங்க. இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும், திருப்பி மத்தியானம் 3:00லேருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும் கோயில். இந்த கோயில்ல ரைட் சைடு திருமணமே பிள்ளையார் சன்னதி இருக்கு. இந்த பிள்ளையார் ரொம்ப விசேஷமானவர். பிள்ளையார் நெற்றியில பார்த்தீங்கன்னா வேல் குறியீடு இருக்குமா. கண்கள் கூட முருகப்பெருமான் கண்கள் போலவே இருக்கும். அதனால இந்த மாதிரி பிள்ளையாரை வேற எந்த கோயிலையும் நம்ம பார்க்க முடியாது. இந்த கோயிலில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதுதான் முருகப்பெருமானை தரிசிக்கிற வழி. இதுதான் இங்கே சனீஸ்வரருக்கும் தனி சன்னதி உண்டு, நவகிரகங்களுக்கும் தனி சன்னதி உண்டு. இதுதான் முருகப்பெருமானை தரிசிக்க போகிற வழி. இன்னைக்கு கூட்டம் அவ்வளவா இல்லை, ஞாயிற்றுக்கிழமைன்றதால 10 நிமிஷத்துலேயே போயிட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்தாச்சு. குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள். அதனால் இது சின்ன குன்று மேலே தான் இந்த கோயில் இருக்கிறது. அதனால தான் இதுக்கு குன்றத்தூர் என்ற பெயர் வந்தது இந்த கோயிலுக்கு. இதுதான் அரச மரம். இது அரச மரத்து நடியில் பார்த்தீங்கன்னா நாகர் சிலை உள்ளது. நாகரை வணங்கினால் நல்லது. நம்ம நாகரை வணங்கிட்டு இப்படியே வந்தோம்னா தட்சிணாமூர்த்தி சன்னதி உள்ளது. தட்சிணாமூர்த்தி கல்விக்கு கடவுள். நம்ம அவரை வணங்கிட்டு அப்படியே வந்தோம்னா துர்க்கை அம்மனுக்கும் தனி சன்னதி உள்ளது இந்த கோயிலில். முருகப்பெருமான் திருத்தணிக்கு போகிற வழியில் இந்த கோயிலுக்கு வந்ததாக வரலாறு இருக்குது. திருப்பூருள்ள சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் இங்கே வந்திருக்காரு. இங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கி இருக்காரு. தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அவர் இங்கேயே கோயில் கொண்டுள்ளதாக வரலாறு கூறுகிறது. இந்த கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் உள்ளது, கந்தலீஸ்வரர் கோயில். 2ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதுன்னு வரலாறு இருக்குது இந்த கோயிலுக்கு. இந்த ஊர்ல தான் சேக்கிழார் பிறந்திருக்காரு. சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றியவர். சேக்கிழார் சொன்னதால தான் 2ஆம் குலோத்துங்க சோழன் இங்கே கோயில் கட்டுனதாக வரலாறு இருக்குது. இப்போ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவ விழா நடைபெறுது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம வரும்போதே முருகப்பெருமானோட சிலை வச்சுருக்காங்க. நம்ம முருகப்பெருமானை வணங்குவோம், வாழ்வில் நலம் பெறுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் முருகர். முருகர்னாலே அழகுன்னு தான் பொருள். முருகர் இதே மாதிரி தான் வள்ளி தெய்வ யானையோடையே இருக்கார் உள்ள. ஆனால் நம்ம இந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா ஒன்று வள்ளியோட பார்க்க முடியும், இல்லைன்னா தெய்வ யானையோடைய பார்க்க முடியும். 2 பேரையும் ஒன்றாக பார்க்க முடியாது இந்த சன்னதியில் நின்று. முருகர் வடக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் இந்த கோயிலில். பொதுவாகவே வடக்கு நோக்கி இருக்கிற தெய்வங்களை வணங்கினால் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதே போல் நாம் இங்கு வந்தால் நமக்கும் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இங்கு திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள்லாம் வணங்கினால் விரைவில் நல்லது நடக்கும் என்பது இந்த கோயிலின் வரலாறு கூறுகிறது. இந்த முருகர் கோயில் பிரம்மோற்சவ விழா நடைபெறுறதால
இங்கே நல்லா லைட்டிங்லாம் போட்டு நல்லா வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் பிள்ளையார் கோயில் வழியில் போகிற வழியிலேயே இருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து வணங்கினால் விரைவில் திருமணம் நடக்கும். அப்புறமா இங்கே வந்து திருமணம் கூட நிறைய பேர் இங்கே நடைபெறுகிறது. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா மொட்டை போடுறதுக்கெலாம் கூட இங்கே வசதி இருக்குது, டாய்லெட் வசதியும் இருக்குது. இந்த கோயிலை நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. கூட்டம் இருந்தால் நீங்கள் விரைவு தரிசனம் பண்ணுறதுக்கு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் விரைவாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது சின்ன மலை கோயில். உங்களுக்கு சென்னையிலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும்னா இந்த மாதிரி கோயிலுக்கு வரலாம். நீங்கள் பாருங்கள், வள்ளி வேடன் அந்த மாதிரி சிலையெல்லாம் கூட வச்சுருக்காங்க. பிள்ளையார் வந்து யானை உருவில் வந்ததாக கூட வரலாறுலாம் இருக்குது. அந்த மாதிரி சிலையெல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. கீழேயே கூட பூ அர்ச்சனை பொருட்கள்லாம் விற்கிறாங்க. அதே மாதிரி மேலேயும் இருக்குது. இங்கே வந்து வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் மேலேயே கூட. இதுதான் 2 வீலர் பார்க்கிங் ஏரியா. காரும் அந்த பக்கம் நிறுத்திருக்காங்க. மலை மேலே கோயில்கிட்டே வந்து நிறுத்திக்கலாம். நம்ம காலையில் வந்தாக்கா இன்னும் நல்லா இருக்கும் வியூவு. நம்ம ஈவினிங் வந்ததால் அவ்வளோவா தெரியல வியூ. இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருநீர்மலை கோயில் கூட ஒரு 5 கிலோமீட்டர்லேயே தான் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ, 2 வீலர், கார் இந்த மாதிரி இருந்தால் கூட இந்த கோயிலுக்கும் சேர்த்தே வரலாம். நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் வெளிப்புற இதுதான் முடி காணிக்கை இடம். இதுதான் வெளிப்புற சுற்று. இதுதான் காலையில் வந்த வெளிப்புற சுற்றில் பார்த்தீங்கன்னா சென்னையே அழகாக தெரியும். நீங்கள் தாம்பரம்லேருந்து கூட இந்த கோயிலுக்கு வரலாம். 66 பஸ் வருது இந்த கோயிலுக்கு தாம்பரத்துலேருந்து. வடபழனிலேருந்து பார்த்தீங்கன்னா 88 பஸ் வருது குன்றத்தூருக்கு. முருகனோட அருளை பெறுவோம். நம்ம இங்கே வந்து நீங்களும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம். இங்கேருந்து ஏர்போர்ட் கூட கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் ஃப்ளைட் ஏறுங்கிறது கூட பார்க்க முடியும் நம்மளால். தென் திருத்தணி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கோயில். திருத்தணி கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். சென்னையிலேயே சென்னை தென் திருத்தணி அப்படின்னு அழைக்கப்படுது. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், முருகப்பெருமானை வணங்கியாச்சு. நம்ம 2 வீலரில் தான் வந்திருக்கோம். அப்படியே கிளம்பி இன்னொரு கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. அந்த ரோடு தான் தாம்பரம் வழி. அந்த ரோடு மூலிமா தான் இந்த கோயிலுக்கு தாம்பரம் வழியில் வரலாம் நம்ம. அந்த வழி தான் அது. இங்கேருந்து தெரியும் நம்மளுக்கு. இந்த ஊரில் தான் சேக்கிழார் பிறந்த ஊருன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆஞ்சநேயர் கோயில். இது குன்றத்தூர்லேருந்து மாங்காடு போகிற வழியில் இருக்குது இந்த கோயில். பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில். இது ரொம்ப அழகாக இருந்தது கோயில். அதனால தான் நான் இந்த கோயிலையும் வீடியோ காட்டியிருக்கேன். உள்ளே வீடியோ எடுக்க அலோடு இல்லை, அதனால் அப்படியே வெளியிலேருந்து தான் காட்டியிருக்கேன் நான்.